Chennai Silks. நாடு முழுவதும் நகரங்களை ஒன்றோடு இணைக்கும் அற்புத பணியை ரயில்வே துறை மேற்கொண்டுள்ளது. விமானம், சாலை போக்குவரத்து என்றிருந்தாலும் ஏழை நடுத்தர மக்களின் இதயங்களுக்கு நெருக்கமானவை ரயில் பயணங்கள்தான். அந்த அளவுக்கு இன்றியமையாத பங்கை வகிக்கும் ரயில்களில் வேகமான, வசதியான மற்றும் பிரீமியம் பயண அனுபவத்தை வழங்கும் பயணிகள் ரயில் சேவைக்கு மாற இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாகவே மத்திய பட்ஜெட்டில் 7 அதிவேக புதிய ரயில் பாதைகள் குறித்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ரயில் பயணிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த வந்தே பாரத் ரயில் சேவைகள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ள அதே நேரத்தில் சாமானியர்களுக்காக சிறந்த வசதிகளுடன் கூடிய அம்ரித் பாரத் ரயில்களும் தரமான சேவையை வழங்கி வருகின்றன. இந்தியாவில் ஏற்கனவே அகமதாபாத், மும்பை இடையே புல்லட் ரயில் பாதை பணிகள் வேகம் எடுத்துள்ளன. இதன் முதல் பகுதி ஓரிரு ஆண்டுகளில் செயல்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புல்லட் ரயில்கள் மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என்றாலும் சில வரையறைகளின்படி அதிவேக ரயில் என்பது மணிக்கு 220 முதல் 250 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதை உள்ளடக்கியுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய அதிவேக வழித்தடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பயண நேரம் எவ்வளவு குறையும், அதிவேக ரயில் அல்லது புல்லட் ரயில் வழித்தடங்கள் ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றன, புதிய யுக ரயில் பயண அனுபவத்தை வழங்கும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் எங்கு பொருந்துகின்றன என்பதை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் மேற்கு பகுதியின் முதன்மை வழித்தடமான மும்பை, புனே இடையேயான அதிவேக ரயில் பாதை நாட்டின் முக்கிய நகர்ப்புற மையங்களை ஒருங்கிணைக்கும் பயண நேரத்தை வெறும் 48 நிமிடங்களாக குறைக்கும். இந்த திட்டம் மாநிலத்தின் வேகமாக வளர்ந்து வரும் பயணிகள் மற்றும் சரக்கு தேவையை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்ததாக புனே ஹைதராபாத் அதிவேக ரயில் வழித்தடம். மகாராஷ்டிராவை தெலுங்கானாவுடன் இணைக்கும் இந்த வழித்தடம் பயண நேரத்தை 1 மணி நேரம் 55 நிமிடங்களாக குறைக்கும். இந்த ரயில் பாதை மேற்கு மற்றும் தெற்கு இந்தியா முழுவதும் அதிவேக வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். ஹைதராபாத், பெங்களூரு இடையேயான அதிவேக ரயில் பாதை பயண நேரத்தை 2 மணி நேரமாக குறைக்கும். இது கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் உள்ள ஐடி நிறுவனங்கள், உற்பத்தி மற்றும் சேவை மையங்களில் கணிசமான வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஹைதராபாத், சென்னை அதிவேக ரயில் வழித்தடம் தெற்கு பொருளாதார மையங்களுக்கிடையேயான பயண நேரத்தை 2 மணி நேரம் 55 நிமிடங்களாக குறைக்கும். இது ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரியை இணைப்பதோடு வர்த்தகத்தை வளர்க்கும். சென்னை பெங்களூரு வழித்தடம் பயண நேரத்தை 1 மணி நேரம் 13 நிமிடங்களாக குறைக்கும். இது தென்னிந்தியாவின் வலையமைப்பை வலுப்படுத்துவதோடு நகர்ப்புற மையங்களின் வளர்ச்சியை பெருக்கும். நாட்டின் தலைநகரை கிழக்கு உத்தரப்பிரதேசத்துடன் இணைக்கும் டெல்லி, வாரணாசி வழித்தடம் பயண நேரத்தை 3 மணி நேரம் 50 நிமிடங்களாக குறைக்கும். இது சுற்றுலா 2ஆம் நிலை நகரங்களை இணைத்தலுக்கு உதவுவதோடு டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்கம் ஆகியவற்றை உள்ளடக்கிய புதிய பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வாரணாசி சிலிகுரி வழித்தடம் பயண நேரத்தை சுமார் 2 மணி நேரம் 55 நிமிடங்களாக குறைக்க வல்லது. கிழக்கு இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் வழித்தடமானது உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளம் முழுவதும் உள்ள முக்கியமான மத, கல்வி மற்றும் மருத்துவ மையங்களை இணைக்கிறது. வர்த்தகம், சேவைகள் மற்றும் பிராந்தியங்களுக்கிடையேயான இயக்கத்தை விரிவுபடுத்துகிறது. முக்கிய பொருளாதார மையங்களில் அதிவேக இணைப்பை வழங்கும் நோக்கில் 7 அதிவேக ரயில் பாதைகள் 4000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட உள்ளது. மொத்தம் 16 முதல் 20 லட்சம் கோடி முதலீட்டில் உள்ளடக்கிய இந்த திட்டம் வரும் ஆண்டுகளில் அதிவேக ரயில் பயணம் மற்றும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் இந்தியாவில் பயண விருப்பங்களை மாற்ற உள்ளன. அதற்கான நேரம் வந்துவிட்டதையே மத்திய பட்ஜெட்டிலான அறிவிப்புகள் வெளிப்படுத்துகின்றன.